ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் தான். உங்க வீட்ல கை குழந்தை இருந்ததுன்னா, தலைக்கு மேல தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கும். இத வந்து நம்ம மெடிக்கல் டெர்ம்ல வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனேல் அப்படின்னு சொல்லுவோம். நான் அல்ட்ராசவுண்ட்ல வந்து இத ஒரு மேஜிக் விண்டோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இந்த இடம் மட்டும் வந்து சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா பிரெயின் வந்து டெவலப் ஆகுறதுக்காக அந்த ஸ்கல் போன் ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுனால, இந்த போர்ஷன் மட்டும் சாஃப்ட்டா இருக்கும். பிரெயின் வந்து எப்பவுமே வந்து ஒரு டெவலப்பிங் ஆர்கன். பொறந்ததுக்கு அப்புறம் வந்து அது இன்னும் டெவலப் ஆகும், க்ரோ ஆகும், பெருசாகும். இத அகாமடேட் பண்றதுக்காக தான் வந்து ஸ்கல் போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகாது. அது வந்து ஒரு 12 to 18 மந்த்ஸ்ல தான் வந்து ஃபியூஸ் ஆகும். சப்போஸ் இது வந்து பிரெக்னென்ட்டா இருக்கும்போது வயித்துக்குள்ளாரியே வந்து ஃபியூஸ் ஆயிட்டாலோ, இல்ல குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ப்ரீமெச்சூரா க்ளோஸ் ஆயிட்டாலோ வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். பாப்பா வந்து பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இது வந்து எப்படி அல்ட்ராசவுண்ட்க்கு யூஸ் ஆகுது? நான் ஏன் இத மேஜிக் விண்டோ அப்படின்னு சொல்றேன்னா, அந்த சாஃப்ட் ஸ்பாட்ல வந்து நம்ம வச்சு ஸ்கேன் பண்ணும்போது, ப்ரீமெச்சூரா குழந்தை பொறந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா? இல்ல உள்ள வந்து பிரெயின்ல ஏதாச்சும் ப்ளீடிங் இருக்கா? இல்ல வந்து நீர் ஏதாச்சும் கோர்த்திருக்கா? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். 12 மந்த்ஸ் வரைக்குமே பாப்பாக்கு பிரெயின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இந்த விண்டோ வழியா வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா, கிளியரா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். தேங்க் யூ.